வணக்கம் நேயர்களே, மற்றொரு மருத்துவம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மருத்துவம் நிகழ்ச்சி பிரதி வெள்ளிக்கிழமைகளில் இரவு 9 மணி முதல் 10 மணி வரை இடம்பெற்று வருகின்றது. இந்த மருத்துவம் நிகழ்ச்சியில் நாங்கள் பல்வேறு விதமான மருத்துவத்துறை சார்ந்தவர்களை சந்தித்துக் கொண்டு வருகின்றோம். இன்று நாங்கள் சந்திக்க இருப்பவர் ஒரு முக்கியமான ஒரு மருத்துவம் என்று சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான பணியில் இருப்பவர். அதுவும் குறிப்பாக பெண்கள் என்று சொல்லும் பொழுது பெண்கள் இந்த ஸ்டேஜை கடக்காமலே இருக்க மாட்டார்கள். பிரசவம் என்பது ஒரு முக்கியமான விடயம் பெண்களினது வாழ்க்கையில். அப்பொழுது யார் இருக்கிறார்களோ இல்லையோ இவர்களினது உதவி எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பங்களிப்பை வழங்குகின்றது. கடவுளுக்கு நிகராக இவர்களை நாங்கள் அந்த நேரத்தில் நினைத்துக் கொள்வோம். இன்று நாங்கள் சந்திக்க இருப்பது மகப்பேற்று நிபுணர், கைனகாலஜிஸ்ட் என்று அழைக்கப்படுகின்ற மகப்பேற்று நிபுணர் அவர்களைத்தான் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். இன்று நாங்கள் சந்திக்க இருக்கின்ற கைனகாலஜிஸ்ட் டாக்டர் தீபா ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் டாக்டர் தீபா. வணக்கம். என் பேர் தீபா ஸ்ரீனிவாசன். நான் ட்ரெயின் பண்ணினதுலாம் பாம்பேல. நான் I studied my MBBS and I did my post-graduation MBBS, DGO, MD, everything from Mumbai. அப்புறம் நான் UK வந்தேன் and I got married and I came here in 2006 and MRCOG முடிச்சேன். இங்கே Royal College fellowships-லாம் பண்ணேன். And I've trained in fetal medicine, so now scanning பண்ணுவேன். And I did that from King's College, and at the moment I'm working as a senior registrar. Hopefully, I'll be applying for consultant jobs. Okay, இப்பொழுது நீங்கள் எங்கே கடமையாற்றி கொண்டு வருகிறீர்கள்? நான் இப்போ Hillingdon Hospital வேலை பண்றேன். And I'm doing a mixture of both obstetrics and gynecology at the minute, but I'm focusing more on high-risk pregnancies. Okay, high-risk pregnancy. இன்று நாங்கள் அதாவது பெண்கள் சம்பந்தமான விடயம் என்று சொல்லும் பொழுது நிறைய இருக்கின்றது. எவ்வளவோ சிக்கல்களான விடயங்கள் எல்லாம் இருக்கின்றது. எல்லாவற்றையும் நாங்கள் ஆராய முடியாது. எங்களால் முடிந்த ஒரு சில தலைப்புகளை தான் நாங்கள் எடுக்க இருக்கின்றோம். அதில் மிகவும் முக்கியமானது இப்போ அதாவது மெட்டர்னிட்டி என்று வரும் பொழுதோ அல்லது பிரெக்னன்சி என்று சொல்லப்படுகின்ற விடயம் வரும் பொழுது அநேகமான பெண்கள் இலகுவாக பிரெக்னன்சி அடைவது 60-70 வீதமானாக்கள் இருக்கிறார்கள். அதையும் தாண்டி மிச்சம் ஒரு 30-40 வீதம் என்று சொல்லலாம் பிரெக்னென்ட் ஆவது என்பது ஒரு கடினமான விடயமாக இருக்கின்றது. எவ்வாறான பெண்களுக்கு தாய்மை அடைவது கடினமான விடயமாக இருக்கின்றது? So why is it difficult why it is difficult to get concern? So there are a variety of reasons, and ellame it's not with the woman. So we investigate both the men and the women. Okay. And it can be a variety of reasons, why it's starting with the age, of the mother. So சரி, நாங்கள் இப்பொழுது இலகுவாக சொல்லும் சொன்னால் ஆரம்பத்தில் இருந்து எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அநேகமான பெண்கள் இப்பொழுது இங்கே திருமணம் முடித்து வருபவர்களாக இருக்கட்டும், இங்கே பிறக்காத தாய் நாட்டில் வெப்ப வலய நாடுகளில் பிறந்தவர்கள் தான் கூடுதலாக இருந்து இங்கே வரும் பொழுது அவர்களுக்கு இந்த மாதவிடாய் சக்கரம் அதாவது menstrual cycle it's getting difficult. அது ஏன் அப்படி இருக்கின்றது அவர்களுக்கு? So when it is irregular cycles, irregular there are many reasons, starting with if you are even so the most important thing is stress. Yeah, if you are anxious, if you have pressures aatla illana velala pressures irukku, namba thoongala, namba weight gain panna, namba weight lose panna, all of these can affect your periods. Okay. And to top it, there is something called as polycystic ovarian disease, and it is very common. And adnala nariya girls ku periods varsha or maybe 1 year and marla varadikiyum irkalam. And we normally when the periods, you at least need to have 3 periods in a year. In a year. Okay. Otherwise number uterus or inner lining thicken aidum, and that it can lead to problems like endometrial cancer. Okay, இப்போ ஒரு இலகுவான ஒரு பிரெக்னன்சி வர வேண்டும் என்று சொன்னால், இலகுவாக அவர்கள் தாய்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு மாதவிடாய் வந்தால் இலகுவாக இருக்கும். அதாவது எக் ரிலீஸ் ஒவ்வொரு முறையும் இருந்தால், ஒவ்வொரு மாதமும் இருந்தால் ஃபெர்டிலைசேஷன் ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு முறையுமே பீரியட்ஸ் வராத பெண்களுக்கு அதனை எப்படி நீங்கள் சரி பண்ணிக்கொள்வீர்கள்? கட்டாயமாக அவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் வர வேண்டுமா, அல்லது நீங்கள் சொன்னது மாதிரி வருஷத்தில் 3 தரம் வந்தாலே ஓகேயா இருக்குமா? No, it is important to have regular cycles. Okay. To be able to conceive. And definitely even if we always like to be sure that they are ovulating,
and normally அதுக்கு நிறைய home tests உண்டு, ovulation tests உண்டு. But when you see your doctors, you know, யாருக்கு irregular cycles இருக்குமோ normally we check, we make sure that அவளுக்கு thyroid problems இல்ல, because that அதனாலயும் வந்துட்டு you know cycles irregular ஆகலாம், heavyயும் ஆகலாம், less bleedingum ஆக முடியும். Polycystic ovarian disease, அதில் வந்துட்டு you have multiple cysts and you know hormone levels change ஆகும். நம்ம ஓவரீஸ்க்கு இருக்கிற மாதிரி நம்ம சொல்கிற hormones are, you have estrogen, progesterone, then you have LH, FSH, then you know அந்த மாதிரி few hormones, day 21 progesterone நம்ம பண்ணுவோம், and all that will tell us how the hormone profile is. Okay. And இப்போ வந்து இப்போ முதல் ஆரம்பப்படியே வந்து ஒரு பீரியட்டை வந்து ரெகுலேட் பண்ணுறது, அதை நீங்கள் சரி பண்ணுவீங்களா? இல்லாட்டிக்கு எப்படி அவர்களுக்கு இப்போ ஒரு திருமணம் முடித்து 5-6 வருடங்கள் குழந்தைக்காக முயற்சி செய்து குழந்தை இல்லாமல் இருந்து அவர்கள் உங்களிடம் முதலாக வாரார்கள் என்று சொன்னால் அவர்களுக்குரிய என்ன அறிவுறுத்தல்களை நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ 4-5 வருஷமாக குழந்தைக்கு முயற்சி செய்கிறார்கள், குழந்தை பிறக்கவில்லை, பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர். Okay. So suppose they avallam வந்து uninterrupted, you know, they have been trying for a baby, and then number first port is the GP. So GP runs the basic investigations avangalku, and always, even if the woman is, you know, having irregular cycles, we investigate both, okay, man and woman. ஸோ ரெண்டு பேரோடும் டெஸ்ட் மோஸ்ட்லி ஜிபிஏ பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து ஃபர்டிலிட்டி கிளினிக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, எந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் உங்கள்கிட்ட வருவினம்? இப்போ ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி ஜிபிகிட்ட தான் ஆரம்பமான அவர்கள் அது டெஸ்ட் எல்லாம் போகும். அப்படி போகும்பொழுது எந்த நிலையில் உங்கள்கிட்ட அவர்கள் வருவார்கள்? ஸோ ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் பண்ணின அப்புறம் எங்கள்கிட்ட வருவாங்க, அண்ட் தே வுட் நார்மலி ஹேவ் அன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். ஸோ நம்ம ஸ்கேன்லேருந்து நமக்கு தெரியும் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கா, இல்லைனாக்கா அவங்களுக்கு ஏதாவது பாலிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, our hormone profile எப்படி இருக்கு, then sometimes endometriosis-னு உண்டு. ஸோ அதில் வந்து இன்னர் லைனிங் இஸ் தேர் இன் த யூனோ அவுட்சைட், கர்ப்பப்பையின் சுவர் வந்து தடிப்பமாக இருப்பது, இட் இஸ் அவுட் சைட். ஓகே, அதனால தென் சில சமயம் விமென்க்கு வந்துட்டு யூனோ பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ் ஆயிருக்குமா இருக்கும், இன்ஃபெக்ஷன்ஸ் இன் த பாஸ்ட் which you know can affect the tubes, okay, and or you know things like that. Adella vanduttu namakku once the GP has done the basic investigations, we then follow through. Usually naanga vanduttu oru laparoscopy, hysteroscopy பண்ணுவோம், and you know we sometimes put a dye through the tubes, okay, and we make sure the tubes are working fine. And you know sometimes despite everything being normal, you know still you know women are, you know, they don't conceive. Okay. So adu vandittu then you know this is the unexplained infertility, what we say, which has no cause, you know, we're not able to put a finger on anything. Avangala vandittu we still you know we can you know move on and do a lot of things. இன்னைக்கு anybody can fall pregnant. நீங்க சொன்ன மாதிரி இப்ப கர்ப்பப்பையில அடைப்பு இருப்பது வந்து ஒரு பொதுவான ஒரு விடயமாக இருக்கிறது பெண்களை பொறுத்தவரையில. ஓவியூலேஷன்ஸ் வந்து அதாவது முட்டைகள் உருவாவதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, ஆனால் fallopian tubesல வந்து அடைப்பு இருந்தால் அவர்களுக்கு பிரெக்னன்சி வந்து கஷ்டமாக இருக்கும். அப்படியான பெண்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும்? So if the tube is damaged, not only damaged, if it is blocked. So normally when the tube when the blocked irnanaka, the treatment is you can recanalize the tubes, which is microsurgery. But ippolam vanduttu the trend is that we try and counsel pannittu number tubes we cut it off. Okay. Because these tubes which are damaged are more prone to developing ectopic pregnancies. Number even if you know if the tube even can recanalize pananaka kuda, there is a chance that it may not work properly. Okay. And so ipo vandittu the thing is, the trend is that if it is damaged because of endometriosis, if it is damaged because of PIDs, normally chlamydia and the madri irnanaka, we then we offer them salpingectomy, that is cutting the tubes and offering them IVF. ஓகே, சரி. அப்போ அவர்களுக்கு வாழ்நாள் முழுக்கலுமே கர்ப்பப்பை குழாய் இல்லாமல் தான் இருப்பார்கள். So yes, avalku eppome then once the tubes are gone, they will need
IVF. அப்போ ஒருக்க IVF செய்தா அப்போ அடுத்த முறை அவர்கள் கன்சீவ் ஆகணும்னா திருப்பியும் IVF தான் செய்ய வேண்டும். நேச்சுரல் பிரெக்னன்சிக்கு tubes are not there, then there is no chance. Okay. இந்த விடயங்களை நாங்கள் கர்ப்பப்பை குழாய் சம்பந்தமான விடயங்களை கதைக்கும் பொழுது இன்னொரு விடயம் வந்து பிரெக்னன்சியில் எக்டோபிக் பிரெக்னன்சி என்று சொல்லப்படுகின்ற கர்ப்பப்பையில் இருந்து வெளியே பிரெக்னன்சி ஆகுது. அதனை பற்றி நீங்கள் எங்களது நேர்களுக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்தி சொல்லுங்க. ஏன்னா எக்டோபிக் பிரெக்னன்சி என்பது கூடுதலாக இருக்கின்றது. கர்ப்பமான 2-3 மாதத்திலேயே ப்ளீடிங் வந்து என்ன நடந்தது என்று தெரியாமல் சில பேர் இருப்பார்கள். சில வேளைகளில் சும்மா ப்ளீடிங்காக இருக்கா இல்லாட்டி இது எக்டோபிக் பிரெக்னன்சியான்னு தெரியாமல் இருப்பார்கள். எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் அவர்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர வேணும்? So normally ectopic pregnancies are like 1 in 90 pregnancies can be an ectopic. So idla vandu அந்த ectopic pregnancy என்பதனை எங்களது சாதாரணமான மக்களுக்கு விளங்குற மாதிரி எப்படி சொல்றது? ஒரு so pregnancy எப்போ வந்து the fertilized egg usually uterus oda it goes and develops inside the uterus. இப்போ அது யூட்ரஸை விட்டு anywhere outside if it கர்ப்பப்பையில இருந்து வெளியே ஏதாவது ஒரு பகுதியில் வரும் பொழுது then it is ectopic pregnancy. Ectopic. It can be tube, it can be ovary, shilosomio, abdominal-ஆ இருக்கலாம், sometimes cervix-ல இருக்கலாம். Cervix is the neck of the womb, or sometimes it can even be in the முன்னாடி cesarean section scar இருந்தானா அந்த scarல கூட develop ஆக முடியும். So uterus or corners ellame it can develop anywhere if it is not in the right place. அப்ப எங்க pregnant அதாவது கர்ப்பம் தங்கினாலும் pregnancy test என்று வரும் பொழுது அது பாசிட்டிவாக தான் இருக்கும். அது எக்டோபிக்காக இருந்தாலும் சரி சரியான இடத்துல இருந்தாலும் சரி. ஆனா எப்ப அது தெரிய வரும்? So early pregnancy la basically namakku vandu scan ellame kaatadu because we may not be able to see anything. So namba normally eppo patients pain bleeding oda vandanaka நாங்க வந்து அவளுக்கு blood test பண்ணுவோம், ஹார்மோன் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஹார்மோன் டெஸ்ட் வந்துட்டு ஒரு பீட்டா HCGன்னு உண்டு. ஸோ இந்த HCG ஹார்மோன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த 2 ஹார்மோன் வச்சுட்டு நமக்கு நிறைய தரம் தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த ஒரு தரம் பீட்டா HCG one single beta HCG may not give you the answers, but நம்ம அதை வந்து ஒரு we repeat it in about 48 hours. Okay. So அந்த டயத்தில் we see what the trend is. If it is increasing at least by around 60-64% அல்ல increase ஆச்சுனாக்கா then it is a pregnancy that is developing normally and is more likely to be intrauterine pregnancy inside the uterus. Normal pregnancy. Yes. Okay. ஆனா அது வந்து அந்த மாதிரி increase ஆகலன்னா அந்த ஹார்மோன் அதே லெவல்ல இருக்கு இல்லனா it is increasing but not appropriately, at least even 50-60% ஆல கூட increase ஆகலன்னா then we start thinking that maybe this is a pregnancy that is not in the right place. Okay. ஆனா இப்ப சில பேருக்கு வந்து கடுமையான உதிரப்போக்கு இருந்து heavy bleeding இருந்து வருவார்கள். அப்ப நீங்க உடனடியாக செய்து அப்படி எக்டோபிக் பிரெக்னன்சியாக இருந்தால் கர்ப்பப்பையில் இல்லாமல் வேறு எங்கேயாவது குழந்தை தங்கி இருந்தால் அதனை நீங்கள் என்ன செய்வீங்க? அப்படி வரும் பொழுது so if they come with heavy bleeding, yes, அப்பனா so normally early pregnancies they can have an implantation bleed. A lot of pregnancies bleed in early pregnancy and they go on to have completely normal babies. Okay. So when they first come in நாங்க வந்து நார்மலா அவளுக்கு அட்வைஸ் கொடுக்கறதே நாங்க சொல்லுவோம் if you of course ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜஸா இருந்தானாக்க ஸ்கேனும் ஒண்ணுமே சொல்லாது. ஸோ நாங்க ஹார்மோன்ஸை பார்ப்போம். ரொம்ப ஹெவியா that is if someone is bleeding 3 pads in an hour or if they are passing clots the size of the palm in the madri fist, then they should come into A&E. Okay. And any early pregnancy we are thinking of 3 things. Either this is a normal pregnancy which is having some bleeding. Okay. We need to think, is this an ectopic pregnancy which is not in the right place and it is life threatening, or is this a miscarriage? Okay. So ஆறாவது bleeding ஓட வந்தானா it can be one of these 3 things. Okay. அப்ப நாங்க கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டியது இதை ஒரு சம்மரைஸ் பண்ணினா கட்டாயமாக ப்ளீடிங் என்று இருந்தால் கட்டாயம் அது வந்து ஒரு பிரெக்னன்சி இல்லாமல் போயிட்டது, கரு அழிந்து விட்டது என்று நினைக்கக்கூடாது. நார்மல் பிரெக்னன்சியாக இருந்தால் கூட த்ரூ அவுட் த பிரெக்னன்சியும் சில பேருக்கு ப்ளீடிங்கோடையே பிள்ளைகள் கூட பிறந்திருக்கிறது என்று சொல்றாங்க. சரி, நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவோம் என்று சொன்னால் இந்த என்ன மாதிரியான கஷ்டங்கள் வருது ஆட்கள் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு என்று பார்த்துருந்தோம்.
இப்போ உங்கள்கிட்ட வரும்பொழுது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கைனகாலஜிஸ்ட் என்று வரும்பொழுது நார்மல் ஜிபிகிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாம் போய் சரி வராத கட்டத்தில் தான் உங்கள்கிட்ட வருவார்கள். சாதாரணமாக நீங்கள் ஸ்ட்ரெயிட் அவே IVF என்று சொல்லக்கூடிய பரிசோதனை குழந்தைகளுக்கு செல்லாமல் அதற்கு முன்பே வேறு ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பாவிப்பீங்க. என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஸ்ட்ரெயிட் அவே not going to IVF? என்ன மாதிரியான உத்திகள் பாவிப்பீங்க? So நிறைய conservative options உண்டு. We have many medicines which can which can stimulate the woman to produce eggs. So for instance clomiphene citrate, clomid nu சொல்லுவோம். அது வந்துட்டு it works very well in some women who are having difficulty in conceiving, but the problem with clomid is that அது twins ஆகலாம். Okay. So நிறைய கருமுட்டைகளை உருவாக்குவதனால twins அந்த மாதிரி other. And we have IVF is is an extreme thing. IVF, yes. ICSI அதெல்லாம் different levels of assisted reproduction சொல்லுவோம். But you have something called IUI also. So adla vanditu insemination சொல்லுவோம், in utero insemination, so adla the sperms vanditu you are going to centrifuge it, and the best sperms which are there adu eduthu you push it into the uterus, but adla you are hoping that the tubes and everything is normal, but for some reason if there is a male infertility, male side linde, so then you can do that. Okay. So there are many steps, and we have at the moment we have women 64 years of age, 59 years of age who are coming who are becoming pregnant. So இந்த அதாவது விஞ்ஞானம் எவ்வளவோ தூரம் முன்னேறி இருக்கின்ற நாட்களை ஆரம்ப காலம் அண்டு இல்லாமல் விஞ்ஞானம் நிறையவே முன்னேறி இருக்கின்றது. நிறைய உத்திகள் எல்லாம் இருக்கின்றது. தயங்காமல் பெண்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்வது, அதாவது பிரெக்னன்சி ஆவதில் கஷ்டமாக இருப்பவர்கள் வந்து அவ்வளவு காலம் நீங்கள் ஒரு 5-6 வருடம் போன பின்பும் கஷ்டமாக இருந்தால் காலத்தை வீணாக்காமல் டாக்டர்கிட்ட போய் பார்ப்பது மிகவும் உத்திசமானது. சரி, இங்கே வந்து இப்போ இங்கிலாண்டை பொறுத்தவரையில் வந்து இப்போ எங்களது தாய்நாட்டில் இந்தியாவாக இருக்கட்டும் இலங்கையாகட்டும் வந்து IVF என்பது எங்களுக்கு விருப்பமாக இருந்தால் உடனே போகலாம், காசு இருந்தால் செய்யலாம். ஆனால் இங்கே வந்து என்ன மாதிரியான பேஷண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட்டாக NHSல வந்து யாருக்கு IVF வந்து ஃப்ரீயாக கிடைக்கும், முதல் செய்வது ஃப்ரீயாக கிடைக்கும், அதுக்கு யார் என்டைட்டில்மெண்ட்? So different areasல different rules உண்டு unfortunately. So சில இடத்துல வந்துட்டு if one of the partners has a child, then unfortunately suppose husband ku or kuழந்தை இருக்கு with someone else, okay, then the lady is not entitled for the IVF. Okay. And sometimes it can be, so every place has a different rule, and சில சமயம் எப்படி ஆகலாம்னாக்கா the if the lady has a child, still they may support her to have an IVF. I think they offer in some places up to 3 cycles of IVF. The mother's age is also important. Okay. என்ன மாதிரியான வயது வரையறை வந்து இருக்க வேண்டும் IVF ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும்னு சொன்னா பெண்களை பொறுத்தவரையில்? Girls, what is the age limit to go for an IVF treatment? So to be honest, there is no age limit that we say, and if you go to the private clinics, they do IVF for for maybe 40, 41, 42. Okay. So women normally menopause agum around 50, 51 menopause agum, but other they can still stimulate the the lady, and she can have the not egg production, she can have egg donation, and she can still fall pregnant. So to be honest, people should not lose hope. There are many things that medical science can do today to help women conceive. ஓகே, சரி, நாங்கள் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொன்னால் இப்போ ப்ரெக்னென்சி ஆகி ஒரு எல்லோருக்குமே அந்த நேரத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு கடவுள் மாதிரி இருக்கிறது வந்து கைனகாலஜிஸ்ட் டாக்டர் தான். அநேகமான நேரங்களில் வந்து மிட்வைஃப்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற தாதியர்கள் அவர்களினால் வந்து ப்ரெக்னென்சி வந்து மேனேஜ் பண்ணப்படுகின்றது. டெலிவரி நேரத்தில் கம்ப்ளிகேட்டட் ப்ரெக்னென்சி எந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் ஒரு மருத்துவராக கைனகாலஜிஸ்ட்னது ஒரு பிரவேசம் வந்து எப்பொழுது இருக்கும் அது அங்கே? So normally in the UK, straightforward what we call low risk pregnancies, adu vandu manage pannradhu midwives dhaan. Okay. And avanga vandu all through a pregnancy aparpa, and ava vandu enna solluva namba water birth offer pannalam, home delivery offer பண்ணுவா,
or they can offer you midwifery led care even in labor. Midwives da adha paarthupa rombave adha vanduttu naturally vechupa, music playing in the background, and the madrila. But the minute something is not normal, so suppose the pregnant woman oda blood pressure increase aiduthu, or avalku diabetes irukku, or the baby is measuring small, baby is not growing properly, movements seriya illa, bleeding neriya agardu in pregnancy, and marila edavadhu any complication irundhanaka, or the mother has medical problems, so it can be anything like maybe thyroid, or it could be mental health problems, ennalam enna irundhanaka kuda then they come under doctor care. Okay. இப்போ ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ரெக்னென்சி வரும் பொழுது அநேகமான பேர்கள் வந்து சுகப்பிரவேசம் என்று சொல்கின்ற ஒரு நேச்சுரல் டெலிவரிக்கு தான் எல்லோருமே விருப்பப்படுவார்கள். எந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் வந்து சி செக்ஷன் விரும்பப்படுகின்றது? எப்படி அது வந்து ஒன்று வந்து அதாவது அம்மாவினது விருப்பமாக இருக்கலாம், அல்லது டாக்டர்மார் வந்து சில சந்தர்ப்பங்களில் பரிந்துரைப்பார்கள், யூ சஜஸ்ட் வாட் டைம் இட் ஹேஸ் டு கோ ஃபார் அ சி செக்ஷன். ஸோ என்ன கண்டிஷனில் நீங்கள் சி செக்ஷனை சஜஸ்ட் பண்ணுவீங்க? We normally, there are a lot of maternal requests. So, if the mother is, worried about something, or, if she's had a previous bad experience, or, she's had a previous cesarean section, and the madri. நாங்கள் வந்து டெஃபினட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுறது சிசேரியன் வந்து 2 தரம். if she's had cesarean, then we would suggest that maybe doing a cesarean is better. Okay. And only because we still offer, if the mother is very keen to try naturally pannradhuknaka appo naanga support பண்ணுவோம் அத, but we counsel them that bleeding chances are higher, or and the sometimes we may need to do a hysterectomy, so sometimes the uterus rupture ஆகுற chances high, இந்த மாதிரிலாம் நாங்க வந்து கவுன்சில் பண்ணுவோம். ஓகே. அதே மாதிரி ரிகவர் பீரியட் என்று சொல்லப்படுகின்றது வந்து நேச்சுரல் டெலிவரிக்கும் சி செக்ஷனுக்கும் வந்து எப்படி வித்தியாசப்படும்? ஸோ the initially நம்ம சொல்லுவோம் that வந்து நார்மல் டெலிவரி இருந்தானா இமீடியட்டாக மூவ் பண்ணுறது அதெல்லாம், பட் இப்போ நாங்கள் என்ஹான்ஸ்ட் ரிகவரின்னு பண்ணுறோம். ஸோ I think when my mother had me by cesarean, she stayed in the hospital for 10 days. பட் இப்போ வந்துட்டு ஒரு நாள்லயே நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம். எப்படி அவ்வளவு பெரிய நிறைய தையல்கள் போட்டு இருக்கும் பொழுது எப்படி அவர்களால் நடந்து அப்படியெல்லாம் செய்ய கூடியதாக இருக்கும் ஒரு நாளில்? So we are basically there are or operation kapram epo we are seeing them, we have already done the initial bit. So minadiye naanga solli kuduthirpom that this is what is how to look after yourself. Okay. இப்போ நாங்க இந்த C section என்பது வந்து ஒரு பிரசவம் வரும் பொழுது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். இதனை பற்றி நாங்கள் இன்னும் நிறைய கதைக்க இருக்கின்றோம். இப்பொழுது ஒரு சிறிய வர்த்தக விளம்பர இடைவேளை வர இருக்கின்றது. அதற்கு பின்பு நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். நேயர்களே காத்திருங்கள். நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் மகப்பேற்று நிபுணர் தீபா ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைந்திருக்கின்றனர். அவர்களிடம் உங்களது கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். இப்பொழுது ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. நேயர்களே, மருத்துவம் நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய மருத்துவம் நிகழ்ச்சியில் மகப்பேற்று நிபுணர் கைனகாலஜிஸ்ட் என்று அழைக்கப்படுகின்ற மருத்துவர் இன்று கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற டாக்டர் தீபா ஸ்ரீனிவாசன் அவர்கள். ஓகே டாக்டர், நாங்கள் மீண்டும் எங்களது தலைப்புக்கு வருவோம். அதாவது இடைவெளிக்கு முன்பு நாங்கள் சி செக்ஷன், அதாவது சிசேரியன் என்று அழைக்கப்படுகின்ற அந்த முறையை பற்றி நாங்கள் விவரித்து கொண்டிருந்தோம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு சி செக்ஷன் சொன்ன போது நீங்கள் பழைய காலத்தில் வந்து எங்களோட அம்மம்மாவேல் காலத்தில் வந்து ஒரு நிறைய நாள் ஒரு கஷ்டமான ப்ரொசீஜராகத்தான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லோருமாலுமே ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு சாதாரண விடயமாக சிசேரியன் வந்திருக்கின்றது. எப்படி அவர்களது ரிகவரி வந்து இருக்க வேண்டும், அவர்களுக்குரிய அட்வைஸ் வந்து என்ன? இப்போ ஒரு சாதாரண டெலிவரி செய்த ஒரு அம்மாவுக்கும் சிசேரியன் நடந்த ஒரு அம்மாவுக்கும் கவனிக்கும் முறையில் வந்து வித்தியாசம் இருக்கும். அவர்கள் எவ்வாறான கவனங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் சிசேரியன் செய்த அம்மாக்கள்? So normally cesarean பண்ணறதே because there are stitches inside the tummy. நம்ம different layers la cut பண்றோம் up to the uterus, and it can take up to 6 weeks for these stitches to heal. அதனால நம்ம வந்து they have to be careful. So the most important period is the first 10 days or so.
ஸோ இந்த கண்ட்ரியில் வந்து கம்யூனிட்டி மிட்வைஃப்ஸ் நார்மலாக ஆர் த ஜிபிஸ் வந்துட்டு யூனோ ஃபாலோ அப் ஆகும். ஸோ நாங்கள் சிசேரியன் பண்ணிவிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோம். ஐதர் நம்ம என்ஹான்ஸ்ட் ரிகவரினாக்கா அவள் 24 ஹவர்ஸில் ஆற்றுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிடுவா, இல்லைனாக்கா வந்துட்டு 2-3 நாள் நார்மலி 2 nights 3 daysனு சொல்லுவோம். ஸோ அந்த டயத்துக்குள்ளார வியூ மேக் ஷுர் பிரெஸ்ட் ஃபீடிங் சரியாக பண்ணுறா, குழந்தைகளோட ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆகிடும், அப்புறம் மிட்வைஃப் ஒரு தடவை ஸ்டிச்சஸை செக் பண்ணுவா, அதெல்லாம் யூனோ it is done. So that is the benefit, you know. சரி, எல்லாம் செய்து அம்மா வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லும் பொழுது அவ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க. டிஸ்சார்ஜ் பண்ணின பிறகு வாரத்துக்கு இப்போ சி செக்ஷன் செய்த ஒரு அம்மாவா இருக்கலாம், 2 விதத்திலுமே இன்ஃபெக்ஷன் வாரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கிறது. இப்போ சிசேரியன் வரும் பொழுது சிசேரியன் செய்து அந்த ஸ்டிச் மார்க்ஸ் எல்லாம் இருக்கும். எப்படி அவர்களுக்கு தெரியும் இது வந்து சாதாரணமாக மாறிக்கொண்டு வருகிறதா இல்லாட்டிக்கு இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கிறதா என்று எப்படி அவர்கள் அறிந்து கொள்வது? ஸோ டெலிவரிக்கு அப்புறமா அந்த சப்போஸ் யூ ஹாவ் சிவியர் பெயின் or fever or அந்த stitches நார்மலாக அந்த நர்சஸ் நாம் வந்துட்டு சப்போஸ் we put not absorbable stitches, ஸோ அந்த ஸ்டிச்சஸை எடுக்கணும்னு அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் இருந்தானாக்கா கட்டாயமாக எடுக்கிற மாதிரியான நூலால தான் செய்வீங்களா இல்லாட்டிக்கு டிசால்வ் பண்ற நூலாகவும் இருக்குமா? ரெண்டு டைப்பும் யூஸ் பண்ணுவோம். டிசால்வ் பண்ற மாதிரியும் யூஸ் பண்ணுவோம் சில சமயம், அண்ட் சில சமயம் வந்துட்டு ஸ்டேபிள்ஸ் கூட யூஸ் பண்ணுவோம். ஸோ யூனோ தேர்ஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸ். இப்போ ஸ்டேபிள் பண்ணினா அதை எப்படி அவர்கள் திருப்பி எடுக்கிறதுக்கு உங்கள்ட்ட வரணுமா இல்லாட்டிக்கு அது கம்யூனிட்டி மிட்வைஃப்ஸ் எடுப்பா அதை. ஸோ அந்த மிட்வைஃப்ஸ் ஆத்துக்கு விசிட் பண்ணுவா and அவங்க வந்துட்டு they remove the staples. Day 7 day 8 of cesarean, sometimes day 8 day 9 அந்த மாதிரி அவளோட protocol படியா அவங்க வந்துட்டு அந்த staples எடுப்பாங்க. And even the stitch இருந்தானாக்கா கூட it is one stitch, it is just below the skin, so அதை வந்துட்டு எடுத்துடுவா. So it sounds, you know, திருப்பியும் அதாவது குழந்தை பிறப்பதே ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விடயம், உலகத்திலேயே கஷ்டமான விடயம் வந்து இந்த இப்படியான இருப்பது. இது இன்னும் ஒரு சரி. இப்பொழுது ஒரு நேயர் வந்து இணைந்திருக்கின்றார், அந்த நேயரையும் இணைத்துக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். நேயர் வணக்கம், இணைந்திருக்கின்ற நேயர் வணக்கம். ஹலோ. ஹாய். ஹலோ, நான் தேவி மோகன் பேசுறேன். யார் கதைக்கிறீங்க? தேவி மோகன். தேவி மோகன். தேவி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கிறது டாக்டர் தீபாட்ட கேட்கறதுக்கு? இல்ல, என்னன்னு சொன்னா நான் வந்து மூத்த மகன் வந்து இந்தியாவில பிறந்த சென்னையில, அந்த நேரம் வந்து ஈஸி டெலிவரி தான். ஆனா வந்து ஸ்டிச்சஸ் போட்டாங்க, சொன்ன மாதிரி வந்து அது டக்குன்னு அதே தானே முடிஞ்சிட்டு. இங்க வந்து 2வது மகன் தான் என்னன்னா முதல் நாள் நைட் 2 மணிக்கு வழி எடுத்து அடுத்த நாள் 1 மணி சுத்தி திரிஞ்ச அவங்க கேட்டாங்க வந்து இந்த முதுகுல வந்து இன்ஜெக்ஷன் போடணும். நான் சொன்னேன் வேணாம். ஏன்னு சொன்னா அதுக்கு பிறகு வந்து பின் விளைவு இருக்குது, அதனால வேணான்னு சொன்னேன். அதுக்கு பிறகு இருந்து கஷ்டப்பட்டு முதல் நாள் போட அடுத்த வருங்க இங்கே தான் லண்டன் சென்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல்ல வந்து நான் வந்து நார்மலா பெற்றுறேன். உடனே அனுப்பி நடந்து போகணும் பிடிக்க வச்சாங்க. சரி, உங்களுக்கு வந்து அதான் நீங்க உடனே போகணும்னு சொன்னது வந்து சிசேரியன் செய்ததா இல்லாட்டி நார்மல் நேச்சுரல் டெலிவரியா? இல்ல, சிசேரியன் கொஞ்சம் வந்து கீறினாங்க. சரி, ஓகே. உங்களோட கேள்வி என்ன தேவி மோகன்? இல்ல, இத வந்து என்ன இனி வர்ற அந்த பெண்களுக்கு வந்து தயவு செய்து இன்ஜெக்ஷன் போட்டுங்க, அது என்னுடைய அட்வைஸ். ஓகே, முதுகுல போற இன்ஜெக்ஷன் வந்து போடக்கூடாதுன்னு சொல்றீங்க. அது வந்து என்ன சொல்ல இந்த வலி தாங்க முடியாது ராஜ். ஓகே, சரி தேவி மோகன், உங்களது கேள்வி வந்து எங்களுக்கு விளங்கி இருக்கிறது. நன்றி. நல்ல ஒரு முக்கியமான தலைப்பை நாங்கள் மறந்த ஒரு தலைப்பை அவர் எடுத்திருக்கின்றார். பொதுவாக பிரெக்னன்சி ஒன்று வரும் பொழுது டெலிவரி டைம்ல நேச்சுரல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, சி செக்ஷனாக இருந்தாலும் சரி, இந்த எபிடுரல் என்று சொல்ற இந்த இன்ஜெக்ஷன் அது என்ன பண்ணி என்ன அது வந்து ஒரு கட்டாயமா தேவைப்படுகிற ஒரு விஷயமா? Not really. So epidural நாங்க வந்துட்டு நிறைய on labor ward a lot of women choose to have epidural. And normally என்ன நோக்கம் அது ஏன் அந்த எபிடுரலை வந்து சஜஸ்ட் பண்றீங்க? So if the lady is not coping with the pain, really பொதுவாக அப்ப pain management தான். It is mostly for pain control. Absolutely. Or நாம வந்துட்டு if she is really, you know, நிறைய women வந்துட்டு second pregnancy ரொம்ப குவிக் ஆயிடும். ஸோ நார்மலாக வந்துட்டு the midwives அந்த ஜட்ஜ் பண்ணுவாங்க. Any complication if we feel, for instance, if the mother has heart disease or you know you're expecting any complications நாக்க நாங்க வந்து epidural போடுவோம். So that if we you know if we are expecting heavy blood loss or if we are expecting you know like placenta or problems or something like that நாக்க epidural normally நாங்க recommend பண்ணுவோம். On top of the thing that mother is not coping. Okay. ஆனால் அதனது பக்க விளைவுகள் அதனை வந்து நீங்க முதலே அவர்களோட டிஸ்கஸ்
பண்ணி வச்சிருப்பீங்களா இல்லாட்டி ஆன் ஸ்பாட் அதில் வச்சு தான் டிசிஷன் மேக் பண்ணுவீங்களா? ஸோ நார்மலாக வந்துட்டு பர்த் பிளான் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இந்த மிட்வைஃப் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆல்ரெடி. என்னெல்லாம் வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ். பெயின் ரிலீஃப்க்கு மெனி திங்ஸ் இருக்கு. ஸோ நம்ம கேஸ் அண்ட் ஏர் கொடுப்போம். ஸோ சம்டைம்ஸ் வி கிவ் இன்ஜெக்ஷன்ஸ். ஸோ பெத்திடின் இன்ஜெக்ஷன் இல்லைனாக்கா வந்துட்டு டைமாஃபின் கொடுப்போம், இல்லைனாக்கா மெப்டிட் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் தருவோம். And sometimes you can give the if none of this is working, there are other things like kadasi option than epidural. It is maximum pain control. Okay, அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் என்று சொல்ற மாதிரி இப்ப தேவி சொன்ன மாதிரி சஜஸ்ட் பண்ணவே வேண்டாம், ஒருத்தரும் அதுக்கு போகாதீங்க என்று தேவி சொல்லியிருக்கிறார். அதுக்குரிய ரீசன்ஸ் என்ன மாதிரியான பக்க விளைவுகள்? So there is a lot of misconception about epidural. So women சொல்றா that நான் வந்து pregnancyல epidural எடுத்துட்ட அப்புறம் எனக்கு பெயின் ஆகிறது and I've had pain. But actually epidural நாங்க is one of the is used for treatment of pain as well, for chronic backache. And what women don't realize is number 9 months of pregnancy number posture is really bad. So when you have the baby, you try to go back to normal and you feel that okay, அப்ப அந்த பிறகு வார நாரி நோன்னு சொல்வார்கள், முதுகு விளைவு, பேக் பெயின், இது வந்து எபிடுரலால தான் என்று இல்ல, it's a part of the recovery process of pregnancy. Absolutely. And we need to with epidural there are other problems. So sometimes women can develop headaches and the suppose it has gone into the wrong place, and the madri subdural tap nu solluvom. So adu irnanaka headaches and the marilam agalam. Sometimes they can develop problems with nerve damage. So but that is really rare. It is like walking on the streets, and if there is a risk of a car hitting you on the madri. So those are the risks, and we always discuss epidural கொடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் இந்த midwives especially they try to naturalize. அந்த டைம்ல அந்த ஸ்பாட்ல அது டிஸ்கஸ் பண்றதுண்டா அம்மாக்கு குழந்தை பிறந்தா காணும்ன்றது மட்டும் தான் இருக்கும். இத பத்தின சைடு எஃபெக்ட்ஸும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், வெளியில விட்டா காணும் என்று தான் இருக்கும். சரி, இப்பொழுது இன்னும் ஒரு நேயர் வந்து இணைந்திருக்கின்றார். நாங்கள் அவரையும் இணைத்துக் கொள்ளலாம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து கதைக்கிறீங்க? நான் ஜெர்மன்ல இருந்து சாரு கதைக்கிறேன். ஓகே சாரு, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கிறது டாக்டர் தீபாட்ட கேட்கறதுக்கு? எனக்கு இப்ப 45 வயசு. மாதத்துல 2 பீரியட் வரும். சொல்லுங்க. 2 பீரியட் வரும். ஓகே சொல்லுங்க. வந்தா ஓவர் ப்ளீடிங், நிக்க மாட்டுது. 6 நாள் செல்லும். நல்ல ரிஸ்கான சாப்பாடு சாப்பிட்டா தான் நிக்கும். என்ன காரணம்? ஓகே, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கா ஏற்கனவே? 3 பேர். ஓகே, 3 பேரும் சத்திர சிகிச்சை செய்துதான் 3 பேரையும் எடுத்தது. ஓகே, மூத்த மகனுக்கு 17, மற்றவாக்கு 12, மற்றவாக்கு 10. ஓகே, அவருடைய கேள்வி வந்து 3 பிள்ளைகள் இருக்கிறது, இருந்தாலும் இப்பொழுது அவ 40+, மாசத்துல 2 தரம் ப்ளீடிங் வருது, ஹெவி ப்ளீடிங் மாதிரி. ஸோ இது வந்துட்டு நார்மலாக the GP வந்து ரெஃபர் பண்ணுவாங்க எங்கள்கிட்ட, and with a scan. So GP வந்து இனிஷியலாக அயன் லெவல்ஸ் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு then they will refer us with a scan. So நாங்கள் ஸ்கேனில் பார்ப்போம் if there is any cause. So suppose sometimes polyps இருக்கலாம், fibroid இருக்கலாம், and sometimes you find that there is thickening of the inner lining of the womb. ஸோ எப்போ எங்கள்கிட்ட வருவாங்க இந்த இதோட நாங்கள் வந்து ஹார்மோன்ஸ் செக் பண்ணுவோம் டு மேக் ஷியோர் how the hormones are LH, FSH, thyroid problems இருக்கா, என்ன ப்ராப்ளம், அதெல்லாம் நாங்கள் செக் பண்ணிவிட்டு then we examine. அதே சேம் கன்சல்டன்சியில் நாங்கள் எக்ஸாமினும் பண்ணுவோம். எக்ஸாமின் பண்ணுறதே சம்டைம்ஸ் நாங்கள் வந்துட்டு அந்த இன்னர் லைனிங் ஆஃப் த வூம்பை நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம். we call it a pipple sampling. It's like a biopsy. Okay, so அதை செக் பண்ணுவோம் to see what is happening. So obviously the risk is we are trying to rule out endometrial cancers and things like that. And once அதை நாங்கள் வந்துட்டு பண்ணின அப்புறம் we will then if we find that really the bleeding is high and it's affecting, apponaka we will talk about the different options that are there. So the conservative options, medical options are treating it with so if you usually this kind of case எடுக்கும் பொழுது 3 பிள்ளைகள் இருக்குது, பிள்ளைகள் என்பது ஒரு பிரச்சனை இல்ல, மாசத்துல வந்து 2 தரம் ஹெவி ப்ளீடிங் வருது, அப்ப இவண்ட கேஸை பொறுத்தவரை இவன் என்ன செய்ய வேணும்? So it's it could be that
you're going towards நீங்க எவ்வளவு menopause. நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணின இந்த ப்ரொசீஜர்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அவ செய்திருக்கறாவான்னு நீங்க டாக்டர்ட்ட போனீங்களா? டாக்டர்கிட்ட போக சொல்றேன் ஹார்மோன் பிரச்சனையாயும் இருக்கலாம்னு டேப்லெட் தந்து அந்த டேப்லெட்டுக்கு நிற்கும் அப்புறம் 1 இயரால திருப்பி வரும். ஓகே சரி ஓகே உங்களது கேள்விக்கு வந்து இன்னும் நாங்கள் இந்த இது தொடர்பான தலைப்பை நாங்கள் இன்னும் விவரமாக நாங்கள் கதைக்க இருக்கணும். நன்றி நிகழ்ச்சியில கலந்து சிறப்பித்தமைக்கு. இதற்குரிய பதில் உங்களுக்கு நிச்சயமாக வரும் இந்த நிகழ்ச்சியில. நன்றி. சரி இன்னும் ஒரு நேயர் இணைந்திருக்கின்றார். நாங்கள் அவரையும் இணைத்துக் கொண்டு அவரது கேள்வியை பார்ப்போம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் தேவி இணைந்திருக்கிறீங்க. சொல்லுங்க உங்களோட கேள்வியை நேரா சொல்லுங்க. எங்கட மருமகள் லண்டன்ல இருக்கிறா. மூத்த பிள்ளைக்கும் ஆபரேட் பண்ணி தான் எடுத்தது. ரெண்டாவது ஆபரேட் பண்ணி தான் எடுத்தது. அவளுக்கு இப்ப அந்த பிள்ளைக்கு இப்ப 9 மாசம். சொல்லுங்க. அவளுக்கு இந்த ஆபரேட் பண்ணி இடம் இப்ப சரியா நோவுதுன்னு சொல்றா. ஓகே நோவுதுன்னு சொல்றா. அவ அந்த பிள்ளைய கிண்ட வானத்துல தள்ளி கொண்டு பிள்ளைய ஸ்கூலுக்கு கொண்டு விடுறது அதுகளால நோ வருமோ இல்லாட்டி சாப்பாடுகள் பிரச்சனைகள் வருமோ என்னன்னு தெரியல. சரியா வலிப்பன்னு சொல்லி அழுகுறா. ஓகே தேவி நன்றி. உங்களது கேள்வி வந்து எனக்கு விளங்கி இருக்கிறது. டாக்டர்கிட்ட நாங்க கேட்டு அதுக்குரிய பதிலை வந்து அவர் இடைமுக ராஜி சொல்லுங்க. இப்ப இந்த பிள்ளைகள் பிறந்த உடனே இளம் பிள்ளைகளுக்கு இந்த தைராய்டு வருது என்ன காரணம்? சரி நன்றி. நாங்க இந்த கேள்வியை டாக்டரிடம் இருந்து கேட்டுக்கொள்ளலாம். ஓகே நன்றி தேவி நிகழ்ச்சியில கலந்து சிறப்பித்தமைக்கு. இப்பொழுது அவர் 2 கேள்விகள் கேட்டிருந்தார். ஆபரேஷன் செய்தாக்களுக்கு வந்து அடி வயிற்றுல வந்து வலி இருக்கிறது, ஹெவியான வேலைகள் செய்ய முடியாமல் இருக்கிறது. இதுகளுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? நார்மல் டெலிவரி ஆக்களுக்கு அப்படியான பிரச்சனைகள் இருப்பதில்லை. ஸோ சில சமயம் என்னமாகும்னாக்கா ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இப்போ யூனோ த இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து ஹீல் ஆகிறதே அது வந்து that it heals with fibrosis. So like நம்ம விழுந்தானாக்கா நம்ம ஸ்கின் எப்படி வந்துட்டு திருப்பி ஒரு புது ஸ்கின் வரும். And it is always, it will never go back to normal. It is always, you know, there is some sort of fibrosis there. So அந்த மாதிரி internal organs. So if அதனால ரொம்ப வலி இருந்தானாக்கா நீங்க GP பார்த்து you should come to see us because நம்ம வந்துட்டு we can do a camera test to see what is the cause of the pain. ஸோ ஒரு வருஷமா வலி இருந்தானாக்கா டெஃபினட்டாக நீங்கள் ஜிபியை பார்க்கணும். ஏன்னாங்க அவங்க வந்துட்டு நாங்கள் வந்துட்டு we can put a camera. sometimes internal organs ஸ்டக்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்துட்டு we can you know operate and you know make you feel better. தேவை உங்களது கேள்விக்கான பதில் வந்து டாக்டர் சொல்லியிருந்தார். நீண்ட நாட்களாக அதாவது பிள்ளை பிறந்து நீண்ட நாட்களாக அந்த வலி இருந்தால் நிச்சயமாக நீங்கள் உங்களது குடும்ப வைத்தியரிடம் போக வேண்டும். அதன் பின்பு வந்து அவர்கள் வந்து சரியான முறையில் கைனகாலஜிஸ்டுக்கு ரெஃபரல் செய்வார்கள். சரி அடுத்த ஒரு பெரிய ஒரு கேள்வி வந்து இப்போ குழந்தை பிறந்த உடனே அம்மாக்களுக்கு தைராய்டு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லது வந்து பிளட் சுகர் லெவல் வந்து கூடுதலாக இருக்கலாம், பிளட் ப்ரெஷர் இருக்கலாம், இப்படியான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறது. அப்படியான அம்மாக்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கும் கட்டாயமாக காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குமா, இல்லாட்டி அவர்களுக்கு என்ன மாதிரியான பிளட் டெஸ்ட் செய்ய வேணும்? ஸோ இஃப் அம்மாவுக்கு ஸோ த மதர் if she has a problem it can affect the child. So suppose அம்மாவுக்கு டயபெட்டிஸ் இருந்தானாக்கா or gestational diabetes pregnancyல வர டயபெட்டிஸ் இருந்தானாக்கா குழந்தை வந்துட்டு பெரிய சைஸாக இருக்கலாம், இல்லைனாக்கா வந்துட்டு the water குழந்தைக்கு சரௌண்டிங்காக இருக்கிற amniotic fluid அதுவும் இன்க்ரீஸ் லெவலாக இருக்கலாம். இந்த குழந்தை பிறக்கிறதே நாங்கள் வந்துட்டு அதை மானிட்டர் பண்ணுவோம் வித் ஸ்கேன். அம்மாவோட சுகர்ஸ் நல்லா கண்ட்ரோல்டாக இருக்கணும், இல்லைனா குழந்தை பிறந்த அப்புறம் அந்த குழந்தைக்கு வந்துட்டு தன்னோட டெம்பரேச்சர் கண்ட்ரோல், சுகர் கண்ட்ரோல் இதெல்லாம் அதுக்கு மெயின்டைன் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஆல்சோ அம்மாவுக்கு டயபெட்டிஸ் அந்த மாதிரி இருந்தானா இட் கேன் லீட் டு கன்ஜனைட்டல் அப்நார்மாலிட்டிஸ் இன் த பேபி. ஓகே ஸோ இப்போ கூடுதலாக சொல்கிறார்கள் இப்பொழுது ஒரு ப்ரெக்னென்சியாக அம்மா இருக்கும் பொழுது ஹாஸ்பிட்டலுக்கு போய் பிளட் சுகர் டெஸ்ட் செய்கிறோம், ஹையர் லெவல் தேன் த ரெக்கமெண்டட் லெவலாக இருக்கும் பொழுது கட்டாயமாக மருந்துக்கு போக வேண்டும் என்ற ஆப்ஷன்ஸ் வருது, இல்லாட்டிக்கு டயட் கண்ட்ரோல் என்று வருது. அது எந்த வகையில் பிள்ளையை அஃபெக்ட் பண்ணுது? நீங்கள் சொன்னீங்க பிள்ளைகள் வந்து பெரிய பிள்ளைகளாக வருவார்கள், அது வந்து டெலிவரிக்கு கஷ்டமாக இருக்கும். அது தவிர அது வந்து அம்மாக்குரிய பிரச்சனை காம்ப்ளிகேஷன், பிள்ளைகளுக்கு எந்த விதத்தில் அது எஃபெக்ட் பண்ணுது? அம்மாக்கு ஹை பிளட் சுகர் இருக்கிறது. So if you're looking only at the fetal risks, like it can have effects, it can affect babies with congenital abnormalities irkalam. Abnormalities and sonna? So heart it can affect, or baby oda brain and the madri affect agalam. Sometimes limb abnormalities. So you know it can affect different parts of the baby. Okay. Then so namba vanduttu ammavukku normala diabetes, gestational diabetes solrom, adu vanduttu nanga pick up 28 weeks la pannuvom.
and adukku earlier irukradunaka we think that maybe this is a type 2 diabetic and adha namba pregnancy la pick up pandromna. So எப்போ நமக்கு அது தெரிய வந்ததோ நம்ம வந்துட்டு suppose it is earlier on we know that this is mother has type 1 diabetes அந்த மாதிரினாக்க நாங்கள் எக்கோ குழந்தைக்கு வந்து ஹார்ட் ஸ்கேன்ஸ் அந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ராவாக கொடுப்போம் முன்னாடியே. அண்ட் சப்போஸ் இந்த குழந்தைக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கன்ஜனைட்டல் அப்நார்மாலிட்டி, குழந்தை பிறக்கிறதே குழந்தைக்கு வந்துட்டு மெயின்டைனிங் இட்ஸ் சுகர்ஸ், மெயின்டைனிங் இட்ஸ் டெம்பரேச்சர்ஸ் அண்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஆகலாம். So and plus the other thing with diabetics is that and the koyandeki lung mature irukada irukum. It takes a bit longer to mature the lungs. Okay. Normally நம்ம 37 weeks nu solluvom for but maybe sometimes in diabetic mums it takes a bit longer. They need a bit of support. அப்போ டயபெட்டிக் மம் அதாவது அந்த நேரம் தான் அவர்களுக்கு வந்து ரத்தத்தில் வந்து குருதியில் வந்து பிளட் சுகர் அளவு வந்து ஹையாக இருக்குது. ஆனால் சில வேளைகளில் சொல்கிறார்கள் அவர்களுக்கு வந்து குழந்தை பிறந்த உடனே ஒன்றுமே தேவையில்லை, மருந்து தேவையில்லை, விடலாம். ஆனால் சில பேருக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக அவர்களுக்கு வந்து லைஃப் லாங் டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்குது. எப்படி அதனை அவர்கள் கண்ட்ரோல் பண்ணுவது? ஸோ ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்கிற அம்மாவுக்கு எப்போவுமே ரிஸ்க் உண்டு டு டெவலப் டைப் 2 டயபெட்டிஸ் later on in her life. So and the other thing is gestational diabetes irukkarnaka as soon as the baby is born, if she is well we just stop monitoring because we are not worried about it. As soon as the baby is born, the sugars go back to normal. We don't monitor. But suppose amma vandu insulin adala we have to give. Normally gestational diabetes can be controlled by diet. Exercise, and lifestyle changes. Idella namba vandu nanna ada control panna mudiyum. Sometimes you need metformin, sometimes you need insulin. Okay. So idellam eduthukirthe sometimes insulin nariya support venuma irukradhe you think that maybe we should be monitoring, and namba vandu sometimes we say GP ta vanduttu 6 weeks ku apprama oru between the two pregnancies you should always be sure that there is no type 2 diabetes. So namba vanduttu oru 6 weeks 8 weeks la ஒரு தரம் செக் பண்ணதுக்கு. சரி, அடுத்த ஒரு விடயம், என்ன மாதிரியான மருந்துகளை எடுக்கிறது? அதாவது பிரெக்னன்சிக்கு முதலே சில அம்மாப்பார் வந்து தொடர்ச்சியான அதாவது மெடிகேஷன்ஸ் எடுப்பார்கள். தைராய்டு மெடிகேஷனாக இருக்கலாம், இல்லாட்டிக்கு ஆன்டிடிப்ரெசன்ஸாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் தொடர்ச்சியான ஒரு மருந்துகள் வரும்பொழுது பிரெக்னன்சி கன்ஃபர்மேஷன் வரும்பொழுது என்ன மாதிரியான கவனங்களை அவர்கள் கொள்ள வேண்டும்? பொதுவாக எங்கள் மத்தியில் இருப்பது வந்து தைராய்டு பிரச்சனை. என்ன அறிவுரைகள் நீங்கள் வழங்குவீங்க? ஸோ டெஃபினட்டாக தைராய்டு மருந்தை நிறுத்தக்கூடாது. ஓகே, அண்ட் ஏன்னா த பேபியோட தைராய்டு டெவலப்ஸ் only around 12 weeks. It will be able to produce its own hormones. And அம்மா வந்துட்டு அம்மாவோட ஹார்மோன்ஸ் கோஸ் த்ரூ த பிளசென்டா அண்ட் குழந்தைக்கு வந்துட்டு இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் பிரெயின் டெவலப்மெண்ட் அண்ட் ஆல் தட். ஸோ அதனால நம்ம வந்துட்டு சம் ஜிபிஸ் இன்க்ரீஸ் த டோஸ் ஆஃப் த ஹைப்போதைராய்டிசம் இருந்தானாக்கா தைராக்சினோட டோஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாள். ஜஸ்ட் பிகாஸ் தே திங்க் தட் it will help control things better. ஸோ டெஃபினட்டாக தைராய்டு நிறுத்தக்கூடாது. அதே மாதிரி மற்ற மருந்துகள், அதாவது மன உளைச்சல், ஆன்டிடிப்ரெசன்ஸ், இதுகள் என்ன மாதிரி செய்ய வேணும்? ஸோ ஈவன் வித் ஆன்டிடிப்ரெசன்ஸ் நார்மலாக we tell them to when you are planning your pregnancy, even diabetic moms, anyone, they should have a preconception or a counseling. So நம்ம and even antidepressants நம்ம நார்மலாக பார்ப்போம். if she is very well controlled, like personality disorders இருக்கும், bipolar-ஆக இருந்தால் என்னதான் இருந்தானாக்க கூட we try and maintain the same medicines. எப்போவுமே ஒரு பேக்ரவுண்ட் ரிஸ்க் ஆஃப் கன்ஜனைட்டல் அப்நார்மாலிட்டிஸ் இஸ் தேர். இந்த மருந்துக்குமே ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். எதுவுமே அம்மாக்களுக்கு சொல்றது மருந்துகள் பாவிப்பதை குறைக்க வேண்டும் என்று. அதாவது சுருக்கமாக சொன்னால், நாங்கள் இவ்வளவு நேரம் கதைத்த விடயங்களை சுருக்கப்படுத்தி சொல்வோம் என்று சொன்னால், எந்த மருந்தாக இருக்கும் பொழுதும் நீங்கள் பிரெக்னன்சி கன்ஃபர்மேஷன் என்று வரும் பொழுது உங்களது குடும்ப மருத்துவரிடம் சென்று என்னென்ன மருந்துகள் நீங்கள் பாவிக்கிறீங்க என்று சொல்லி அவர்களிடமிருந்து நீங்கள் ஆலோசனை பெற்றுத்தான் அதனை கண்டினியூ பண்ண வேண்டுமா அல்லது அதனை நிறுத்த வேண்டுமா என்பது டாக்டரின் அது ஆலோசனைப்படி தான் நீங்கள் செய்ய வேண்டும். சரி, நேரம் நெருங்கி கொண்டு வருகின்றபடியால் நாங்கள் அடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக் இருக்கின்றது. பெண்களை பொறுத்தவரையில் இந்த பிள்ளை பிறப்பு என்பதை எல்லாத்தையும் தவிர்த்து ஒரு 40 வயதை கடக்கும் பொழுது இர்ரெகுலர் ப்ளீடிங்ஸ், ஹெவி ப்ளீடிங்ஸ், பெருத்த இரத்தப்போக்கு ஏற்படுவது, வயிறு நோய் ஏற்படுவது, இதுகள் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. எவ்வளவு தூரம் வந்து அதாவது கன்சீவ் ஆகிறது பிரச்சனையாக இருக்கிறதோ அதே அளவுக்கு வந்து பிரச்சனை வந்து ஹெவி ப்ளீடிங்ஸ் இருக்கிறது, இர்ரெகுலர் ப்ளீடிங்ஸ் இருக்கிறது. அதே மாதிரி ஏற்கனவே வந்திருந்த ஒரு நேயர் கூட கேட்டிருந்தார், இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் வருவதற்கு என்ன காரணம் இருக்கிறது? So again the same reasons, so hormones, it can be you are not sleeping well, changes in lifestyle, weight gain, weight loss, stress, anxiety,
இதெல்லாம் எஃபெக்ட் பண்ண முடியும் நம்ம பீரியட்ஸை. The other thing is that suppose you're having increased periods naka you need to make sure cervical smears panirkala suppose intercourse kaprama bleeding agardunaka is there some is smears ella normal ah irkan parpom. Then you need to be sure or scan pananaka namakku theriyum fibroid irka polyp irka. See 20% of women ku fibroids undu and they don't. The fibroids polyps endradhe tamilla konjam vadiva vilangapaduthi solrenda eppadi oru sadharana oru language la solrenda eppadi solluvinga? So fibroid naka uterus odu muscle la katti aidum. Okay. And அந்த கட்டி வந்துட்டு வெளியில இருக்கலாம் இல்லனா மசில்ல இருக்கலாம் இல்லனா உள்ளுக்குள்ளாரியும் இருக்கலாம் within the cavity of the womb அதுலயும் இருக்க முடியும். Okay. Then polyps வந்துட்டு அந்த inner liningல வந்துட்டு அது வந்துட்டு ஒரு என்ன சொல்லுவோம் it is like a small growth excess growth of the muscle. Yes. And most of them are benign. So fibroids are most like number சொல்றது 99 அந்த மாதிரி it is benign. Very rarely a fibroid can turn cancerous. And so number fibroid normally பார்த்தோம் ஸ்கேன்ல and all that you don't really worry too much about. சரி, இப்பொழுது ஒரு ஹெவி ப்ளீடிங் ஆக ஒரு அம்மா 40 வயதை கடந்த ஒருவர் வரும் பொழுது என்ன மாதிரியாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்கள்? இப்போ கான்ட்ரசெப்ஷன் சொல்வார்கள், சில வேளைகள் ஓரல் கான்ட்ரசெப்ஷன் மாத்திரைகளை போடும் பொழுது அதுக்குரிய உதிரப்போக்கு இருக்கும் என்று சொல்வார்கள். அவர்களுக்குரிய அறிவுரை என்ன சொல்ல இருக்கிறீங்க? ஸோ நார்மலாக யங்கர் விமென்க்கு நாங்கள் கம்பைன்ட் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் கொடுப்போம் because their risk factors are less and in the and to be honest ipo vandu the new guidelines say you can give that up to 50 years. But adoda the risks are that you can develop clots and you're so you're looking at a lot of other okay. So idana nangal சுருக்கமாக சொல்லுவோம் என்று சொன்ன போனால் எந்த மாதிரியான ப்ளீடிங் ஆக இருந்தாலும் நீங்கள் உங்களது குடும்ப மருத்துவரிடம் அணுகி அவரை நூடாக நீங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கிறதுக்கு ரெஃபரல் செய்ய வேண்டும். நிறைய விடயங்கள் இருக்கின்றது. நேரம் ஏற்கனவே ஓடி பறந்து விட்டது. இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது நாங்கள் இன்னும் நிறைய விடயங்களை பேசிக்கொள்ளலாம். நன்றி தீபா ஸ்ரீனிவாசன், இந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய நேயர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிகவும் நன்றி. சரி நேயர்களே, நாங்கள் இத்துடன் இன்றைய மருத்துவம் நிகழ்ச்சிகளை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு மருத்துவம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். இன்றைய தொழில்நுட்பத்தில் உதவிய முத்துராமன் மற்றும் ரஜிந்தன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்வது ராஜி சுதர்ஷன். வணக்கம் நேயர்களே.